இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் மத கடவுளை அமர்ந்து கொண்டு சொன்னாலும் அது துல்லிதமாக சொல்ல முடியாது. காரணம், இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் ஜாதகத்தில் தற்காலத்தில் நடக்கும் தசா புக்திகள் என்பது நீங்கள் போன பிறவியில் வாழ்ந்த அந்தரங்கம். அந்த அந்தரங்கத்தை உலகின் எந்த மத கடவுளாலும் சொல்ல முடியாது. நீங்களே ஒரு ஜோதிட ஞான குருவோடு தெரிந்து கொண்டு இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாத ராசி பலன்களையும் ஆக்கப்பூர்வமான காரியங்களை நீங்கள் செய்யலாம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதி நண்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு மாத ராசி பலாபலனை கூற உள்ளேன். காலம் 17 ஆகஸ்ட் 2026 முதல் 17 செப்டம்பர் 2026. பராபவ வருடம் ஆவணி மாதம். என்ன மகர ராசி நண்பர்களே, 7 நாள் சனியில பாவம் கடந்த 7.5 வருஷமா நீங்க தவிச்சு வந்து இப்பதான் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்துல சனி இருக்காரு. அவங்க ஜாதகத்தினுடைய வெயிட்டேஜுக்கு, பூர்வ புண்ணியத்துக்கு, அந்த கிரகத்தினுடைய பலம் பலவீனத்துக்கு ஏற்ப அவங்க முயற்சிகள் பலிதமாகிற நேரம் தான் சங்கமங்கள் சப்தமத்தில். அதனால பிரிந்த சொந்தங்கள் ஒன்றிணையும். பின்மண்டையில் மட்டும் ஏதோ ஒரு ஆவி உட்காந்துன்னு காதில் பேசுகிற மாதிரியே இருக்குது. சொத்து கைவிட்டு போயிடுமோன்ற ஒரு வகையில் பயம் இருக்குது. குழந்தைகள் உடல் நலத்தில் சில பிரச்சனைகள், அதுக்காக செலவினங்கள் வருது. திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து மோதல் வருது இந்த மாதம். இன்டலெக்சுவல் ஃபைட் வருது சுவாமி. இன்டலெக்சுவல் ஃபைட். என்ன ஃபைட்டு? இன்டலெக்சுவல் ஃபைட். அறிவார்த்தமான சண்டை வருது. நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அந்த அம்மா ஒன்று சொல்லுது, அந்த அம்மா ஒன்று சொல்லுது, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. ஆக இந்த மாதத்தை பொறுத்த வரையிலும், இந்த மாதம் பிறந்த உடனேயே 17 ஆகஸ்ட் 2026 அப்புறமா ஒரு 2 நாள் கழித்து 19 ஆகஸ்ட் 2026 முதல் ஒரு 5 நாட்களுக்குள் 25ஆம் தேதிக்குள் முதல்ல வரக்கூடிய தொகை 9, அடுத்தது 4, அடுத்தது 3, அடுத்தது 8, அடுத்தது 5, இப்படி 5 தொகை வருது. வரலன்னு கமெண்ட் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் தனயோகம் என்ற பணயோகம் இல்லை என்று பொருள். அதை வச்சுக்கிட்டு தான் இந்த மந்த்தை மேனேஜ் பண்ண போகிறீங்க ஓப்பனிங்கில். நீங்கள் புரியுதா? திருமணத்துக்காக ஏங்கினவர்களுக்கு நிச்சயமாக நல்ல வரன் வரும், குருபலன் இருக்கிறதுனால. ஆனால் அது திருமணத்தில் முடியுமான்னா அடிப்படை ஜாதகத்தில் திருமணம் ஆகக்கூடிய தசாபுக்திகளும் ஓடி திருமணம் நடக்கணுன்ற அளவுக்கு ஜாதகத்திலையும் அந்த திருமண கிரகம் பலமாக இருக்கணும். அதே மாதிரி குழந்தை பிறக்கிறதுக்கான நிறைய சிம்டம்ஸ் தெரியும். ஆனால் உண்மையிலேயே குழந்தை திடமாக கருவாயிடுச்சா அவ்வளோதான், இனி அதுக்கு பிரச்சனை இல்லைன்ற அளவுக்கு மருத்துவர் சொல்கிறாங்களான்னா அடிப்படை ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் இருக்கணும். அதெல்லாம் நீங்கள் ஒரு அடிப்படை ஜாதகத்துக்கான கன்சல்டேஷனில் தான் இதெல்லாம் தெரியுமே தவிர ராசி பலனில் தெரியாது. ஏன்னா உங்கள் ஜாதகத்தை நீங்கள் உங்கள் வீட்டிலே வச்சுருந்தாங்க. நான் இங்கேருந்து எப்படி எந்த விதமான விஞ்ஞான கண்டுபிடிப்பும் இன்னும் வரலை. நீங்கள் சொல்லாமலேயே உங்கள் ஜாதகத்தை போய் ஊடுருவி பார்க்குறதுக்கு எந்த டூலும் கண்டுபிடிக்கல, எந்த யோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் யூடியூப் வழியாக கேட்பது என்பது ஒரு விதமான செயலற்ற தன்மை. உங்கள் ஜாதகத்தை நீங்கள் அறியும் போது தான் செயல்தன்மை. இது எந்த அறிவு இல்லாதவனும் உட்காந்து கேட்கலாம் யூடியூப்பில் ராசி பலனை. ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. தெரிஞ்சிக்கும் போது தான் உங்களுக்கு ஆனந்தம் அதிகமாக வரும். ஓ, என் ஜாதகத்தில் இவ்வளோ யோகம் இருக்கா, இவ்வளோ விஷயம் இருக்குதா. அதுக்கு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை அறிய வேண்டும் என்று கூறி இப்போ 5 நிலைகள் சொல்ல போகிறேன். முதல் நிலை 14 ஜூலை 2026 முதல் 10 ஆகஸ்ட் 2026. நல்ல நேரத்தில் ஒரு கெட்ட நேரம். காது மூக்கு தொண்டை பிரச்சனை, முயற்சி கெடுது, பணம் கேட்ட இடத்துல கிடைக்கல. 26 ஜூலை 2வது நிலை. 26 ஜூலை 2026 முதல் 17 செப்டம்பர் 2026. நல்லா போயிட்டு இருந்த வண்டி மீண்டும் மக்கர் பண்ணுது. சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதேன்ற மாதிரி முயற்சியெல்லாம் கெடுது. குடும்பம் நடத்துறதுக்கு சமயத்தில் பணம் வர மாட்டேங்குது. 3வது நிலை தான் நல்ல நிலை. செப்டம்பர் 3 முதல் செப்டம்பர் 17, 3 செப்டம்பர் 2026 முதல் 17 செப்டம்பர் 2026. நல்ல நேரம். எதில் நல்ல நேரம்? தொழிலில், உத்தியோகத்தில், வேலை வாய்ப்பில் புது வேலை கிடைக்கும். பிறகு நீண்ட நாட்களாக குழந்தைகள் உடல்நல பாதிப்பிலிருந்து வெளியேறுவார்கள். அப்படின்னா ஆரோக்கியம் பெறுவார்கள். அப்படி சொல்லணும் சும்மா. அதன் பிறகு 4வது நிலை 8 செப்டம்பர் 2026 முதல் 17 செப்டம்பர் 2026. இந்த நிலை என்ன நிலை? 4வது நிலை. பெரிய மனிதர் மூலமாக 5 என்ற தொகை. சில பேர் தந்தை மூலமாகவே வரலாம், இல்லை சில பேர் தந்தைக்கு நிகரானவர்கள் மூலமாக வரலாம், வெளிநாட்டின் மூலமாக வரலாம். எஜுகேஷன் லோன் போட்டு பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு அது அதிகாரம் உண்டு. இந்த நேரம்
வீட்டில் சில சுப காரியங்கள் சொல்லக்கூடிய திருமணம், வளைகாப்பு, குழந்தை பிறப்புக்கான நல்ல செய்திகள், அது அவங்கவுங்க ஜாதத்தில் அந்த யோகமும் இருக்கணும். இருந்து இதெல்லாம் நடக்கும். அப்படி இருக்கிறவங்களும் இதெல்லாம் நடக்கும், இல்லாதவங்களும் இல்லை. அப்படி புரிஞ்சுக்கணும். இல்லை டக்குன்னு உட்காந்துக்கிட்டு கையில் செல்ஃபோனில் கமெண்ட் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. போடுறதுனால ஒன்றும் உங்களுக்கும் பயன் இல்லை, எனக்கும் பயன் இல்லை. உங்களை நீங்கள் அறிந்தால் உங்களுக்காவது பயன். போடுறதுனால எனக்கும் பயன் இல்லை, உங்களுக்கும் பயன் இல்லை. நான் அறிந்து பேசுகிறேன், நீங்கள் அறியாமல் கமெண்ட் போடுகிறீர்கள். ஆமாம், அதனால் உங்களுக்கு தான் பயன் இல்லை. அதனால் நீங்கள் பயன்பெறணும்னா கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் அறிந்திருக்கணும். அப்போ தான் கமெண்ட் போடுறதுக்கே உங்களுக்கு தகுதி இருக்குதுன்னு அர்த்தம். பிறகு ஏன்னா தெரியாததை பற்றி நீங்கள் என்ன கமெண்ட் போட போகிறீங்க? நீங்கள் போய் சந்திராயன் தோல்வி ஆகி போச்சு, ஏயா தோல்வி பண்ணணும்னு நீ ஒரு சயின்டிஸ்ட்டை கேட்க முடியுமா? உனக்கு சயின்ஸ் தெரிஞ்சால் கேட்கலாம். இந்த மாதிரி லேண்ட் பண்ணும்போது அப்படி போகணும் சார், நீங்கள் இப்படி போயிட்டீங்களே சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் சயின்ஸ் தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் போட்டாக்கா என்ன இருக்குது? அறியாதவர் பேச்சுக்கு ஏது மரியாதை, அறிந்தவர் பேச்சுக்குத்தான் எப்போதுமே மரியாதை உண்டு உலகத்தில் என்று கூறி, பிறகு 4வது நிலை ஷேர் பிஸ்னஸில் பணம் விடுற நேரம் கவனமாக இருக்கணும். 14 ஆகஸ்ட் 2026 முதல் 12 செப்டம்பர் 2026க்கு முன்னாடி யாராவது வாக் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா, ஐடி ஃபீல்டுலேருந்து ஜாப் வாக் அவுட், அவங்களே வேணாம் நீங்கள் போங்க அப்படின்னு தள்ளி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஷேர்லேயும் பணம் விடுறதுக்கு வாய்ப்பு உண்டு, ஆன்லைன் ரம்மிலையும் பணம் விடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்களுக்கு 12 செப்டம்பர் முதல் 17 செப்டம்பருக்குள்ளே பணம் வரும். மீண்டும் வேலை போச்சுன்னா புது வேலை கிடைக்கும். ஆன்லைன் ரம்மியில் போனால் மீண்டுலாம் கிடைக்காது. அது சூதில் போனது தான். தர்மரே தன் மனைவியை வச்சு சூதாடி தான் 14 வருஷம் வனவாசம் போனார். 1 வருஷம் அஞ்ஞான வாசம், 13 வருஷம் காடு, 1 வருஷம் அஞ்ஞானம். உள்ளூர்லேயே இருக்கணும், தெருவிலேயே இருக்கணும், நாட்டிலே இருக்கணும், யாருக்கும் நிலைப்படக்கூடாதுன்னு மறைந்திருந்து வாழ்ந்தார்கள். அப்படிதான் என்று கூறி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்கள் சந்திராஷ்டமங்கள் தருகிறேன். அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் உங்கள் குடும்பத்தாருக்கும் அரவணைத்து தற்காத்துக் கொள்வதற்காக தரப்படுகிறது. நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.